வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிருப்பது சுக்கிர பகவான் துலாம் ராசியில் பயணம் செய்யும் காலத்தில் கேந்திர திரிகோண ராஜயோகத்தையும் மாணவ யோகத்தையும் உருவாக்குகிறார். இந்த யோக பலனால் பாக்கியமான ராசிகளை பற்றி இப்பதிவில் பார்ப்போம். அன்பர்களே, இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. இந்த மாதம் செப்டம்பர் 18, 2024 அன்று சுக்கிரன் மதியம் 1:42 நேரத்திற்கு தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் மாறுகிறார். துலாம் ராசியில் சுக்கிரனின் பிரவேசம் கேந்திர திரிகோண ராஜயோகம் மற்றும் மாணவ யோகத்தை உருவாக்குகிறார். சுக்கிரன் தனது சொந்த ராசியில் அதாவது ரிஷபம் மற்றும் துலாம் ராசி சஞ்சரிப்பது மாணவ யோகத்தை உருவாக்குகிறது. கேந்திர திரிகோண ராஜயோகம் உருவாவதால் அனைத்து ராசி மக்களும் சில வகையில் பாதிக்கப்படுவார்கள். மேலும் இதில் முக்கியமாக 3 ராசிகளின் அதிர்ஷ்டம் முற்றிலும் மாறுகிறது. இந்த ராசிகள் நிறைய பணம் சம்பாதிப்பதோடு தங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியும். அந்த ராசிகளில் முதலாவது வருவது துலாம். துலாம் ராசியில் லக்ன வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் மாணவ யோகமும் கேந்திர திரிகோண ராஜயோகமும் இந்த ராசி மக்களுக்கு மிகவும் பலனளிக்கும் வகையில் இருக்கும். இவர்கள் தங்கள் எல்லா திட்டங்களிலும் வெற்றியை பெறுவார்கள் மற்றும் இவர்களின் ஆளுமைகளில் முன்னேற்றத்தை இவர்கள் காணலாம். துலாம் ராசி மக்களின் தொழில் முன்னேற்றத்திற்கான தெளிவான அறிகுறிகள் வெளிப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிடத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியில் சிக்கிய பணம் திடீரென திரும்ப கிடைக்கும். இது இவர்களின் பொருளாதார நிதிநிலையை மேம்படுத்தும். திருமண ஆன துலாம் ராசி மக்களுக்கு இது ஒரு சாதகமான காலமாக இருக்கும். மேலும் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. இவர்களின் திருமண வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் உருவாகும். வாழ்க்கை துணைவர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இதனால் இந்த சுக்கிரன் சஞ்சாரத்தால் தனிமையில் இருப்பவர்களுக்கு தங்களது கனவின் துணையை கண்டுபிடிக்க முடியும். இது துலாம் ராசி மக்களுக்கு நல்லதொரு காலமாக இருக்கும். அடுத்து மகரம். சுக்கிரன் மகர ராசியின் தொழில் மற்றும் வணிக வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் கேந்திர திரிகோண ராஜயோகம் மற்றும் மாணவ யோகம் இந்த ராசி மக்களுக்கு மிகவும் பலனளிக்கும். இவர்கள் தங்களின் வருமான ஆதாரங்களில் அதிகரிப்பை அனுபவிப்பார்கள். இதனால் இவர்களின் நிதி நிலைமையை மேம்படுத்த முடியும். இவர்களால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. மகர ராசி மக்கள் தங்களின் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறுவார்கள். திருமணமானவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை மற்றும் கணவன் மனைவிடையே உள்ள நல்லதொரு ஒருங்கிணைப்பு பரஸ்பர அன்பு மேலோங்கும். வியாபாரம் செய்யும் மகராசி மக்கள் அதிக லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள். மேலும் இவர்கள் தங்கள் துறையில் நல்லதொரு தலைவராக தலைமைப்பிடத்தில் இருப்பார்கள். வேலை இல்லாதவர்கள் தாங்கள் விரும்பிய வேலை கிடைக்கும். பணிபுரியும் பணியாளர்களுக்கு விரும்பிய இடத்திற்கு மாற்றும் பதவி உயர்வு பெறுவதற்கான சூழலும் மகராசி மக்கள் கிடைக்கும் என்று நம்பலாம். அடுத்து 3வதாக கும்பம். சுக்கிரன் கும்பராசியில் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் இந்த ராசி மக்களுக்கு மிகவும் சாதகமானது. இவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நல்லதொரு அதிர்ஷ்டத்தை பெற்று நலமாக வாழ்வார்கள். மற்றும் வேலை செய்யும் கும்பராசி மக்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தொழிலதிபர்கள் வணிகர்கள் தங்கள் தொழிலில் எதிர்பார்த்த பணங்களை எதிர்பார்க்கலாம். எங்காவது சிக்கியுள்ளவருடைய பணத்தை திடீரென்று இப்பொழுது திரும்ப பெறலாம். இதன் மூலம் இந்த ராசி மக்கள் பல தேவைகளை தங்களின் அதிகரித்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். கும்பராசி மக்கள் தங்கள் வருமானத்தின் உயர்வை கண்டு மகிழ்ச்சியுடன் குடும்பத்தை நடத்துவார்கள். இதனால் இவர்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். இவர்கள் தங்கள் பொருள் சார்ந்த மகிழ்ச்சியில் நல்லதொரு உயர்வை காண்பார்கள். இவர்களின் தொழிலில் வணிகத்தில் வியாபாரத்தில் திடீர் வெற்றிக்கான அறிகுறிகள் தென்படுவதுடன் இவருடைய வருமானம் உயரும். உள்நாடு அல்லது வெளிநாட்டிற்கு சுற்றுலா செல்லும் வாய்ப்பு சில கும்பராசி மக்களுக்கு கிடைக்கும். கும்பராசி மாணவர்கள் தங்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. ஆக மேற்கூறிய 3 ராசி மக்களுக்கும் இந்த திரிகோண ராஜயோகம் மாணவ யோகம் நல்லதொரு இடத்தை வழங்குகிறது. அதிர்ஷ்டத்தை பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துறார் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆவரண ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.